வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஆதார் கார்டில் முகவரி மாற்றுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி ஆன்லைன் மூலமாட்டு ஈஸியாகவே உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுவதுன்னு சொல்லிட்டு நம்ம செகண்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுவது குறித்து ஆதார் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ மே அப்டேட் யுவர் அட்ரஸ் இன் ஆதார் ஆன்லைன் ஆன் மை ஆதார் போர்ட்டல், ஃபில் இன் த டீட்டெயில்ஸ், அப்லோட் ஏ வேலிடிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் அண்ட் பே த ஃபீஸ் ₹50. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதாருடைய ஓன் வெப்சைட் இருக்குது, மை ஆதார் போர்ட்டல்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதற்கான கரெக்டான ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன் மூலமாட்டு அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் ₹50 பே பண்ணி ஈஸியாகவே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் ஒரு புதிய அப்டேட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த அப்டேட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆதாரில் அட்ரஸ் மாற்றுவதை குறித்து கொண்டு வந்துள்ள ஒரு புதிய அப்டேட்டு. இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, myAadhar.uida.gov.in அப்படியே டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்கள், myAadhar.uida.gov.in அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளே தான் போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஆதார் கார்டுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ஆதார் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாயை நீங்கள் இதில் டைப் பண்ணி லாகின் வித் ஓடிபின்னு கொடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஓடிபி எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். உங்களுடைய ஆதார் கார்டு தான் கரெக்டாக உங்களுக்கு லாகின் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வலது பக்கம் டாப்பில் உங்களுடைய ஃபோட்டோ ஷோ ஆகும். அதுபடியே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஆதார் தான் லாகின் ஆகிருக்கான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் நிறைய பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் ஆதார் ஆன்லைன், ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதில் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் ரெக்கார்டு, வேலிடிட்டி ப்ரூஃப், அட்ரஸ், யுவர் நேமோட வரணும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹50 வரும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது 30 நாள், ஒரு மாதம் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ், உங்களுடைய அப்டேட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்டு, மேக் பேமெண்ட் 3வது, அடுத்து சேவ் எஸ்ஆர் நம்பர், அதுக்கப்புறம் வெரிஃபை டாக்குமெண்ட்டு, சென்ட் இஐடி எஸ்எம்எஸ், ஃபைனல் அப்ரூவல், அடுத்தது இப்படி ஒரு 8 ஸ்டேஜ் கடந்து தான் இது உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கு ஆதார் அப்டேட் ஆன்லைன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே மாற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிசேபிள் பண்ணிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் மாற்றிக்கலாம். அட்ரஸ் நோ லிமிட், எத்தனை வாட்டி வேணுமே உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் அந்த ஆப்ஷனை டிக்காக இருக்குது ப்ளூ கலரில். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஆதார் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் ஆல்ரெடி இருக்கிற உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், தமிழில் இங்கிலீஷில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. தமிழில் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு எல்லாமே கொடுத்துருங்க, தமிழ்லையும் இங்கிலீஷும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்டு தேவை அதை நீங்கள் அப்லோடு பண்ணணும்.
அட்ரஸ் ப்ரூஃபு உங்கள் கையில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அட்ரஸ்க்கான கரெக்டான ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃபை நீங்கள் கரெக்டாக அப்லோடு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு எஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த எஸ்ஆர் நம்பர் இங்கே மேலேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பேமெண்ட் கேட்க நீங்கள் ஜிபேயோ யூபிஐ அல்ல நெட் பேங்க் ஏதாவது யூஸ் பண்ணி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 30 நாளைக்குள்ளால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் புது ஆதார் கார்டு அதாவது பிரிண்டு பிபிசி கார்டு பிரிண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணாலே போதும் உங்களை அட்ரஸ் சேஞ்ச் ஆகி புது ஆதார் கார்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.